ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோல்டு காயின் வந்து வாங்கினாலும் லாபம் தான், விற்றாலும் லாபம் தான். ஸோ அது எப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போமா? ஸோ நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சுமி படம் போட்ட காயின் தான். ஸோ ஜிஆர்டிலே பார்த்தீங்க அப்படின்னா 100 mgலேருந்து இருக்குது காயின்னு. இதில் வந்து HOD நம்பர் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து காயினுக்கு வந்து HOD நம்பர் வந்து இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில். இந்த EJM அப்படின்னு போட்டிருக்கல. ஸோ இதுதான் வந்து HOD நம்பர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 916 அப்படின்ட்டு கிராமுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 100 mg கிராமு அரை கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் 1 கிராமில் இருந்து தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜிஆர்டியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 mgலேருந்து இருக்குது காயினு. ஸோ தங்கமேலில் கேட்டிருந்தீங்க. தங்கமேலில் பார்த்தீங்க அப்படின்னா 500 mgலேருந்து காயின் வந்து இருக்குது. ஸோ காயின் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு வாங்குறோன்றதை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம். ஒரு இடம் வாங்கலாம், இல்லை எஜுகேஷன், இல்லை மேரேஜ். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டே வருவோம். இது ஒரு சேவிங் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா, இப்படி நான் எதுக்கு கோல்டு காயினாக வாங்குகிறேன் அப்படின்னா, எனக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து இதெல்லாம் விற்றுட்டு நான் பணமாக கூட வாங்கிக்குவேன் அப்படின்றதுக்காகவும் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா லோனும் வந்து வைக்க முடியும், லோன் வாங்க முடியும். ஸோ சில பேங்க்கில் வந்து லோன் வந்து தருவாங்க. ஸோ நிறைய பேங்க்கில் வந்து தரதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேங்க்கில் வந்து தரதில்லை தான். பட் சில பேங்க்கில் வந்து லிமிட் இருக்கும். ஸோ 8 கிராம் வந்து வைக்கணும் அப்படின்றது இருக்கும். இல்லை இந்த காயின்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவு, ஸோ நம்ம டாலர் மாதிரி இந்த கோல்டு காயினை வந்து நம்ம வந்து வைக்க முடியும் அடகில். ஸோ மற்ற பொருள்லாம் வந்து வைக்கிறோம்ல, செயின், மோதிரம். ஸோ அதோடு வந்து இந்த கோல்டு காயினுமே வந்து நம்ம வைக்கலாம். சிலவங்க எதுக்கு இது வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோல்டு காயின்லாம் நான் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங்கில் என்ன நகை இருக்கோ ஸோ அந்த நகை வந்து நான் நியூ ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்றது வந்து சில பேர் வந்து சேவ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்குறதோட இந்த ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா இதோட அமௌண்ட் வந்து கம்மி. ஸோ நம்ம மந்த்லி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இப்படி காயின் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 2 months 3 months இல்லைனா ஆஃபர் டைமில் நான் வாங்குவேன் அப்படின்றவங்க கூட நம்ம காயின் வந்து வாங்கிக்கலாம். மொத்தமாக நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்றது நம்ம காயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயின் வாங்குவது இது 1 கிராமா, இது வாங்கும்போது கிராம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7,940 ரூபா வந்து இருக்குது. இதுக்கு வேஸ்டேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ். ஸோ இப்போ சில லலிதா ஜுவல்லரி, சரவணா ஸ்டோர் எலைட்லலாம் பார்த்தீங்க 1%, சில கடையில் பார்த்தீங்கன்னா 2%, சில கடையில் பார்த்தீங்கன்னா 3% வந்து இருக்குது. தனுஷ்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 8%லாம் வந்து காயினுக்கு வந்து இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2, அதை விட்டால் அப்படின்னா 3, அதுக்கு மேலே வந்து காயின் வந்து வேஸ்டேஜ் அவ்வளோ கொடுத்து எடுக்கிறது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் வேஸ்டேஜ் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ பார்த்து வாங்க. அது இல்லாமல் ஆஃபர் டைமில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து காயின் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. இப்போ கூட ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அச்சய தேதி கூட ஆஃபர் வந்து போடுவாங்க. இன்னும் நிறைய ஷாப்பில் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஒரு சில ஷாப்பில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஆஃபர் டைமில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து காயின் வாங்கிக்கோங்க. அப்புறம் மேக்ஸிமம் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கடையில் தான் காயின் வந்து சேவ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே கடையில் காயின் சேவ் பண்ணிங்க. இப்போ நான் ஜிஆர்டிலே காயின் வாங்குறேன் அப்படின்னா நான் ஜிஆர்டியில் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கழிவு இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வேறு கடையில் இருக்கும்போது ஒரே கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா லெஸ் பண்ணுறது ஒரு 3% மாதிரி சொல்கிறேன். ஸோ பின்னாடி வந்து நான் சொல்கிறேன் இந்த கால்குலேஷன். மேக்ஸிமம் வந்து ஒரே கடையில் வந்து சேவ் பண்ணுங்கள். நான் வாங்குகிற கோல்டு காயினில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் பின்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ 1 கிராம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,940 ரூபா இருக்குது. ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 159 ரூபா. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 8,099 ரூபா. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 3% தான். எல்லா இதுவுமே வந்து காமன் தான் எல்லா ஷாப்லையுமே. 243 ரூபா வருது ஜிஎஸ்டி. ஸோ அப்போ நான் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா 8,342 ரூபா வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோல்டு காயின் வாங்கியிருக்கேன், நியூ காயின். ஸோ இந்த காயின் வந்து வாங்கியிருக்கேன்.
இது திரும்பி வந்து நான் காட்டுறேன். இதில் HID நம்பர் வந்து இருக்குது. ஸோ அது இருந்தால் தான் வாங்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அது இப்போ வந்து எல்லாம் கன்ஃபார்ம் அது வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோல்டு காயினில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றது ஸ்கேம்லாம் நடக்க அப்படின்றதுக்காக வந்து இந்த HID நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா எங்கே தயாரித்தது, எப்போ தயாரித்தது, ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வர காயின் எல்லாமே வந்து HID நம்பர் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ ஷாப்லேயுமே வந்து அதை சொல்லி தான் நமக்கு தரவும் செய்கிறாங்க. இப்போ வந்து நான் இந்த காயின் வாங்கியிருக்கேன். இப்போ நான் 1 வருஷம் கழித்து நான் இந்த காயினை வந்து நான் விற்க போகிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8300 வந்துட்டு நான் வந்து ஒரு 9000 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வச்சுருக்கேன். இதோட கூடவும் செய்யலாம், ஏன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நான் 1 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து 9000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கேன். அப்போ ரீசேலிங் நம்ம விற்கும் போது ஒரு 2% வந்து லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா கோல்டு காயினுக்கு. ஏன்னா அதே கடையில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2% வந்து இது பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வேறு கடையில் கொடுக்குறீங்க, இப்போ நான் ஜிஆர்டியில் எடுத்துகிட்டு தங்கமேல கொடுக்குறேன், அந்த மாதிரினா ஒரு 5% 3% அப்படிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஷாப் பொறுத்து வந்து மாறுபடும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கடையில் கொடுத்து ஒரே கடையில் மாற்றினது தான் நான் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9000 இருக்கும்போது நான் வந்து 2% ஒரே கடையில் எடுத்து ஒரே கடையில் வந்து நான் கொடுத்து பணமாக வாங்க போகிறேன். அப்போ 2% போடும்போது 8820 ரூபா. ஸோ அந்த காயினை வந்து எவ்வளோன்னு எடுத்துக்குவாங்கன்னா 8220 ரூபா. 8820 ரூபாய்க்கு வந்து அந்த காயினை வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா 2% வந்து நமக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு 2% பார்க்கும்போது 1 கிராம் கோல்டு ரேட் இவ்வளோ இருக்கா. ஸோ 2% பார்த்திங்கன்னா 180 ரூபா. அப்போ 9000 பார்த்திங்க அப்படின்னா 180 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 8820 ரூபா வந்து நமக்கு கையில் காசாக வந்து தருவாங்க. அப்போ நம்ம கோல்டு காயின் வந்து வாங்கும்போது எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 8342 ரூபா. ஸோ அதே வந்து நம்ம விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 8820 ரூபா. ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா நான் 1 இயருக்கு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கழித்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் இருக்கும். இது 1 இயர்ன்றதுனால இது சொல்லியிருக்கேன். அப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 8000 ரூபா வரதுக்கு ஒரு 60 ரூபா தான் வந்து நான் போட்டிருக்கேன். பட் பார்த்திங்க கோல்டு ரேட் வந்து இப்போயே வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ 9000ன்றதை விட நான் விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 9500. ஸோ அந்த மாதிரி கூட வரும். அப்போ வரும்போது நமக்கு இன்னுமே வந்து ப்ராஃபிட் இருக்கும். இப்போ நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கும்போது 8342 ரூபா, விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 8820 ரூபா. நமக்கு ப்ராஃபிட்னு போகும்போது ஒரு 500 ரூபா. இதே நான் வந்து 1 கிராமுக்கு தான் அந்த 500 ரூபான்னு சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் 10 கிராம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா 5000 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வாங்கும்போது எப்படியுமே 1 கிராம் வாங்குறீங்க, இப்போ வாங்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்படியுமே அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆகும். ஸோ காயினாக இருக்கட்டும் சரி, ஜுவல்ஸாக இருக்கட்டுமே சரி, நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்தா வாங்குகிறோம். ஆனால் விற்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ இருக்க கோல்டு ரேட்டு வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்னும் டவுட் வந்து கேட்குறீங்க, டிஜிகோல்டில் வந்து இந்த மாதிரி காயின் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் எல்லாமே நமக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு இப்போ வந்து நம்மளால் தங்கம் வாங்க முடியும். ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு வந்து அங்கே ஒரு மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிடா. ஸோ நம்மள்கிட்ட 200 ரூபா இருந்துச்சா நம்ம தங்கத்தை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். எப்படி நம்ம ஷாப்பில் கொடுத்து வாங்கினா அப்படியே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே டிஜிகோல்டில் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்குள்ளே ஒரு 100 ரூபாய்க்கு உங்களால் தங்கத்தை சேவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நான் டிஜிகோல்டு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படி சொல்லுவேன். காயினாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஜிகோல்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து டிஜிகோல்டில் வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜுவல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எப்படியுமே வந்து ஒரு நல்ல டிசைன் எடுக்கணும் அப்படின்னா எப்படியும் 12 15 எடுத்தால் தான் கொஞ்சமாக நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஜுவல்ஸ் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சீட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். சீட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வந்து வேஸ்டேஜ் இல்லை கொஞ்சம் பே பண்ணணும் அப்படின்னா 50% இல்லைனா 25% தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜுவல்ஸ் எடுங்க. அப்போ காயின் எடுக்காதீங்க. டிஜிகோல்டு போட்டிங்க அப்படின்னா காயின் எடுங்க, ஜுவல்ஸ் எடுக்காதீங்க. ஸோ என்னால் 1 கிராம்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க வந்து 100 mg மில்லிகிராம் இருக்குது. ஸோ இல்லைனா 500 மில்லிகிராம் வந்து இருக்குது. ஸோ அதோட வேஸ்டேஜ் வந்து போட மாட்டாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 75 rupees வந்து போடுவாங்க. ஸோ அதுவாது நம்ம வந்து சேவ் பண்ண பார்க்கணும். இல்லை 1 கிராம் வாங்கவா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 100 mg மில்லிகிராம் வாங்கவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னா நான் 1 கிராம் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அதுவுமே வந்து இந்த 1 கிராமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் வந்து வாங்குங்க. அட்சய தீதி, தீபாவளி, பொங்கல் ஸோ இதெல்லாம் வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து காயின் வந்து சேவ் பண்ண பாருங்கள். அப்புறம் இன்னும் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டு சீட்லாம் போடுறோம். நகைச்சீட்டு போடும்போது இப்போ இந்த தீபாவளி, பொங்கல் ஆஃபர்லாம் வந்து கொடுக்குறாங்களா, அப்போ வந்து நான் நகை எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு சீட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, வேஸ்டேஜில் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா அவ்வளோ, ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது தான் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு எதுவுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ரெடி காசு கொடுத்து வாங்கணும்ல, ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆஃபர் டைமில் போனீங்க, இப்போ தீபாவளி டைமில் போனீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். நம்ம நிறைய வந்து பார்க்குற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கலெக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த டைமில் போனீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து உங்களால் கம்மி பண்ணி வாங்க முடியாது. நீங்கள் ரெடி காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு சீட்டே போட்டிருக்கீங்க, 18% வரைக்கும் தான் ஃப்ரீ. ஆனால் வந்து நீங்கள் 20% உள்ள நகை வந்து எடுத்திருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் கம்மி பண்ணி சரி அந்த 2% பே பண்ணணும்ல, அந்த 2% நல்லா பே பண்ண முடியாது, நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னா கூட அவங்க கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து கும்பல் இல்லாத நேரத்தில் போகணும். நம்ம போகிற டைமிங் வந்து முக்கியம். நம்ம கேட்டாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. காயின் வந்து எப்போயுமே வந்து ப்ராஃபிட் தான். ஆனால் லாங் டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாங்குகிற காயினுக்கு எப்படியுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கேப் இருந்தால் தான் நமக்கு வந்து அது ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். எப்படியுமே காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ இது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து விற்றா தான் நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். அதை தான் வந்து காயின் வாங்கினா எப்படியுமே வந்து ப்ராஃபிட் தான், விற்றாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.